ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பொரியல் சாதம் தான் செய்ய போகிறேன். பீட்ரூட் பொரியல் பண்ணிவிட்டு சாதம் கலந்து கொடுக்க போகிறேன். ரேவந்துக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பான். பட் இந்த வாரம் ஃபுல்லாக செய்யலை. இன்றைக்கி கண்டிப்பாக செய்யணுன்ட்டு குக் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு சத்தான உணவை கொடுங்க. வாங்க இப்போ நம்ம சமையலுக்குள்ளே வாங்க வாங்க வாங்க. நான் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். ஸோ அவங்க கடலெண்ணெய் கொடுத்தாங்க. ஸோ நான் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எப்போவுமே பீட்ரூட்டுக்கு எண்ணெய் ரொம்ப தேவையில்லை. ஏன்னா அதில் ஆயில் தன்மை அதிகமாக எடுத்துக்கிறதுனால அப்படியே பிரிஞ்சு வந்துடும். ஸோ கம்மியாக போட்டால் போதும். இப்போ கடுகு போடலாம். கடுகு 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 மழைத்தாரல் போல கடுகுதான் எண்ணெயில் விழுதுதான். இப்போ நல்லா பொரியட்டும். பட பட பட்டாம்பூச்சி படக்குது தட தட நெஞ்சுக்குள்ள தட நெஞ்சுக்குள்ள நெஞ்சுக்குள்ள என்ன செய்வேன் நான் என்ன செய்வேன். இப்போது இது பொரியும் போது நம்ம கொஞ்சம் சீரகம் போட்டுடலாம். ஏன்னா சீரகம் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் போடுவோம். ஏன்னா இதுக்கு முன்னாடியே போட்டோம்னா கடுகு வெடிக்கிறதுக்குள்ளே சீரகம் தீஞ்சிரும். ஸோ வெயிட் பண்ணுவோம். கடுகு பொரிஞ்சிடுச்சு. இப்போது நான் சீரகம் போட்டுக்கிறேன். பொரிஞ்சிடுச்சு. இப்போ உடனே நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் போட்டுக்கிட்டேன். இப்போ பூண்டு இடித்து போட்டுக்கலாம். இப்போ இது கூட பூண்டு, நான் பச்சை மிளகா ஒன்று போடுறேன் காரத்துக்கு. காஞ்ச மிளகா கூட போடலாம். பட் நான் பச்சை மிளகா பூண்டு போட்டிருக்கேன். தோலோடு தான் போட்டிருக்கேன். சூப்பராக இருக்கும் வாசனை. இப்போ நம்ம நல்லா கிண்டலாம். இது நல்லா வதங்கணும். காய் கெட்டு போகாது. சில பேர் காலையிலேயே கட்டி தருவீங்க. ஆனால் வெங்காயம் வதங்காமல் இருக்கிறதுனால சாதம் குழந்தைங்களுக்கு கெட்டு போயிடும். இது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுன்னா நீங்கள் பீட்ரூட் போட்டு கொஞ்சம் தேங்காய் போட்டு கட்டி கொடுத்தீங்கன்னா கெட்டே போகாது. ஈரம் இல்லாத டிஃபன் பாக்ஸில் கட்டணும். அதான் மெயின். இதில் ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி? சின்ன வெங்காயத்தில் சமைக்க சூப்பராக இருக்கும். ஸோ எனக்கு சின்ன வெங்காயம் வாங்கிட்டு வரல. காய்கறி சின்ன வெங்காயத்தில் செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்க வேண்டான்னு சொல்லாமல் அதிலே சாப்பிட்டு வந்துடுவாங்க. நல்லா வதங்கட்டும். இன்னும் வதங்கலை, நல்லா வதங்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, இப்போ பார்த்தீங்கன்னா இது 90% குக் ஆகிடுச்சு. நல்லா முறுமுறுன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டலாம். நல்லா கிண்டலாம். இது கூட உப்பு, லைட்டாக மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும். ஃபஸ்ட் நான் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா உப்பு மட்டும் எப்போவுமே காய்க்கு கம்மியாக போடணும். ஏன்னா இனிப்பாக இருக்கிற காயிலெலாம் டக்குன்னு உப்பு காட்டிடும். ஸோ கம்மியாக போட்டுக்கோங்க. ஸோ இப்போ போட்டு நல்லா ஒரு கிண்டலாம். தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். தண்ணி சேர்த்துக்கிறேன். மஞ்சள் முகமே மங்கள விளக்கே வருக வருக வா. இப்போது இதை அப்படியே மூடி வைப்போம். பார்த்தீங்கன்னா தேங்காய் அரைச்சி வச்சுட்டேன். இதுலேயே 1/4 தான் இல்லைனா 1/2 தான் ஊற்றுவேன். நிறைய ஊற்ற மாட்டேன். ஏன்னா நம்ம டேஸ்ட்டுக்காகவும் கொஞ்சம் சத்துக்காகவும் இந்த
தேங்காய் சத்துக்காகவும். அதனால் அதிகமாகவும் போட மாட்டேன், கம்மியாக போட மாட்டேன். இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஸ்பூன் வர மாதிரி பாருங்க. ஏன்னா நிறைய போட்டாலும் திகட்டும், அதனால் அளவாக போட்டுக்கணும். அவ்வளோதான். கொஞ்சமாக இந்த சாறு தண்ணிச்சாறு போதும். இது நல்லா என்ன பண்ணணும், கிண்டி விட்டுடலாம். ஏன்னா இதில் தண்ணி பதம் இருக்குல்ல, ஸோ அதுவும் அப்படியே வதங்கிடும். வெறும் காய் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால் இப்படியே போட்டுக்கலாம். ஒன்றுமே ஆகாது, நல்லா தான் இருக்கும், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். 2 நிமிஷத்தில் இல்லை 5 நிமிஷத்தில் ஃபுல்லாக தண்ணி வதங்கிடும். வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. இங்கே பார்த்தீங்களா, நம்ம பூண்டில் போட்டோம் பார்த்தீங்களா, அந்த தோல் பாதி வந்துடுச்சு. பெரிய பூண்டு வாங்கினா இது ஒரு பெனிஃபிட்ஸ், பாதி அப்படியே வெளியே பூண்டை தள்ளிடும் தோலை. திருப்பியும் பார்த்தீங்களா இந்த தோலும் கூட வந்துடுச்சு. ஸோ குழந்தைங்களுக்கு குத்திக்குமோ தொண்டையில் மாட்டிக்குமோன்ற பயமும் இருக்காது. அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன பூண்டாக இருந்தால் உரிச்சு போட்டுருங்க, ஏன்னா அதான் சேஃப். தேங்க்யூ. இதுக்கு இடையில நான் டீ குடிக்கிறேன். யாரெல்லாம் டீ குடிக்கிறீங்க சொல்லுங்கள். எப்பயோ சூடு பண்ண குடிக்கல. ஏடு இருக்குல்ல, அதை எடுத்துடுறேன். கேமரா இருக்கனால பிடிக்கட்ட முடியல. ஓகே, இது வெளியே வச்சிடலாம் ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, தண்ணி மொத்தமாக உறிஞ்சிடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வருது. ஸோ இந்த டைமில் நம்ம சாதத்தை சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் காய் தனியாக எடுத்து வச்சுருவேன், குழந்தைங்களுக்கு மட்டும் தான் கலர போகிறேன். ஸோ காய் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டு சாதத்தை சேர்க்கலாம். இப்போது நம்ம சாதத்தை சேர்த்துக்கலாம். சாதம் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நல்லா ஆறட்டும். அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, சாப்பாடு கட்டிட்டேன். இப்போது 2 நிமிஷம் கழிச்சு நான் டிஃபன் பாக்ஸில் கட்டிடுவேன், ஏன்னா பெரட்டி கரெக்டாக வச்சுட்டேன். நீங்களும் இதேமாரி வீட்டில் உங்களுக்குமே சத்தானதாக சாப்பிட்டு இருந்தால் தான் நம்ம குழந்தைங்கள பார்க்க முடியும். ஏன்னா நான் அதை உணர்றேன். ஸோ நம்ம இனிமேல் ஹெல்த்தாக சந்தோஷமாக ஹாப்பியாக இருப்போம். என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பி ஹாப்பி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. பாய். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.